இப்போ நீங்கள் நார்மலாக இந்த பாண்ட் ஆர்டர் பாண்ட் லென்த்தில் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் இந்த 12th வர மாதிரிலாம் பாண்ட் ஆர்டர் பாண்ட் லென்த் கண்டுபிடிக்கூடாது. சரிங்களா? எப்படின்னா நீங்கள் அந்த மனப்பாடம் பண்ண 21 வரமாக போட்டு இப்படி வச்சுக்கணும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதுக்கான பாண்ட் ஆர்டர் 3. கரெக்டாக? அதே 15 இருந்தால் 15 இருந்து 20 வரைக்கும் வரும்போது 0.5 படிச்சுட்டே வாங்க. கரெக்டா? அதே மாதிரி இங்கேயும் 0.5 படிச்சுட்டே வாங்க. இந்த ஆர்டர்ல நீ சப்போஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நிறைய கேசஸ்ல வந்து ராங்காக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு N2 மாலிகூல் அது BF மாலிகூல் இருக்கா? N2 மாலிகூலுக்கு நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான் ப்ளஸ் இன்னொரு நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான் 14 எலக்ட்ரான். நீங்கள் சொல்ற மாதிரி N ட்ரிபிள் பாண்ட் N இதனுடைய பாண்ட் ஆர்டர் 3. இது கரெக்ட் தான். கரெக்டா? அதே பிஎஃப்க்கு போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5 இங்க அது வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க எவ்வளவு 7 ஃப்ளோரின் இருக்கு. டோட்டல் எவ்வளவு இருக்கு 14 எலக்ட்ரான். இங்க பாண்ட் ஆர்டர் எவ்வளவு இருக்குன்னா என்ன இன்னொரு நினைக்கிறேன் இன்னொரு டெஸ்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் என்ன இருக்கணும்? அப்ப பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? பாண்ட் ஆர்டர் 1 அப்ராக்சிமேட்டா எக்ஸ்பெரிமெண்ட்ல 1.6. சரிங்களா? ஆனா நம்ம ஓவரால் என்ன சொல்லுவோம்? பாண்ட் ஆர்டர் 1. பாண்ட் ஆர்டர் என்ன கிடையாது தெரியல. அப்ப டோட்டலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 பாண்ட் ஆர்டர் 3 அப்படிங்கறத என்ன பண்ணலாம்? ஒன்லி ஃபார் அப்ளிகபிள் ஃபார் தி மோனோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூல். அதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டாமிக் மாலிக்யூல் பாலி நியூக்ளியர் மாலிக்யூல்ஸ்க்கு என்ன ஆகாது அந்த கான்செப்ட்ல மேட்ச் ஆகாது. சரிங்களா? நீங்க எப்பயும் போல டயகிராம் நமக்கு தெரிஞ்சு ரெண்டு டயகிராம் தான். சிக்மா 2pz கீழே இருக்கணுமா இல்ல பை 2px கீழே இருக்கணுமான்னு தெரிஞ்சா போதும். சரிங்களா? BF மாலிக்யூல் தான். BF மாலிக்யூல் பாண்ட் ஆர்டர் 1 தான். ஏன்னா போரானது வேக்கண்டா இருக்குதா ஃப்ளூயிட் வந்து டெல் பாசிட்டிவ் டெல் நெகட்டிவ். சரிடா? அந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் என்ன ஆகாது நம்ம ஹெட்ரோ நியூக்ளியர் அதை பார்ப்போம். ஹெட்ரோ நியூக்ளியர் HF BF இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு மாலிக்யூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல சிம்பிளா இருக்கு H2. சரிங்களா? ஒரு ஹைட்ரஜன் அட்டாமிக் மாலிக்யூல் அது அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒரு மாலிக்யூல். ஏன்னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1s1 அப்ப இது ஒரு 1s1 இது சிக்மா 1s இது சிக்மா ஸ்டார் 1s. ஒரு 1s க்கு இங்க ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹைட்ரஜன். கரெக்ட்டா? முதல்ல எங்க ஃபில் பண்ணலாம்? பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். சோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். சோ பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். நீங்க ஆல்ரெடி பாண்ட் ஆர்டருக்கான ஈக்குவேஷன் 1/2 number of bonding molecular orbital, number of electron present in the bonding molecular orbital, number of electron present in the anti-bonding molecular orbital divided by 2. இது நார்மலா இருக்கக்கூடிய பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா. கரெக்ட்டா? இல்லனா எத்தனை எலக்ட்ரான் வந்து பாண்ட் ஆர்டர்ல பிரசன்ட் ஆகுது பாண்டிங்ல பிரசன்ட் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் பாண்டிங்ல பிரசன்ட் ஆனா 0.5 இன்கிரீஸ் பண்ணும். ஒரு எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்ல பிரசன்ட் ஆயிருந்தா 0.5 மைனஸ் பண்ணும். அதே சேம் தான் எல்லாத்துக்குமே. எத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து 0.5 இன்கிரீஸ் பண்றதா இல்ல 1 இன்கிரீஸ் பண்றதா அப்படிங்கறத பொறுத்து. சோ இந்த H2 மாலிக்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் ஒரு பாண்டிங்ல. சோ அப்ப பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? 2. இல்லனா நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணால என்ன கிடைக்கும்? பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? 1. கரெக்ட்டா? சோ இது வந்து பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? இல்ல என்ன டவுட் இருக்கா? கரெக்ட்டா? சரி அடுத்து இப்போ இந்த H2 இருக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். இப்போ H2 இருக்கு என்ன பண்ண ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்றேன். அதே மாதிரி H2 ல ஒரு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்றேன். சரிங்களா? அப்ப H2 இருந்து ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது என்ன? H2 இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும்போது என்ன? ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இருக்கு. இது H2 மாலிக்யூல்ஸ் உடைய டயகிராம். இப்போ H2+ னா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் லாஸ். இப்போ ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணலாமா? பாண்டிங்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடலாம். சோ எதுக்கான டயகிராம் இது? H2+. H2- அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் இருக்கு. மொத்தம் ஒரு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கரெக்ட்டா? எங்க எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரானை குறைச்சிருக்கோம். இருக்கிறது 2 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை குறைச்சா H2+, ஒரு எலக்ட்ரான் இன்கிரீஸ் பண்ணா என்னது? H2-. இப்போ இதுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? H2+ க்கு ஜெனரல் H2 க்கு பாண்ட் ஆர்டர் 1. கரெக்ட்டா? H2+ க்கு பாண்ட் ஆர்டர் 0.5 0.5 H2- பாண்ட் ஆர்டர்
0.5. ஏன்னா ஒரு ஆன்டிபாண்டிக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு பாண்டிங் வந்து கேன்சல் அவுட் பண்ணலாம், ரிமைனிங் ஆர்டர் இருக்கும். பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து அது 0.5. இப்போ பாண்ட் ஆர்டருக்கான ஆர்டர் வந்து ஓவரால் ஆர்டர், பாண்ட் ஆர்டர் முதல்ல H2, அதுக்கப்புறம் H2 plus approximately equal H2 minus. இது பாண்ட் ஆர்டருக்கான ஆர்டர். பாண்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸ். இப்போ இன்வெர்ஸ் எப்படி எழுதுறது? H2 plus approximately equal H2 minus H2. கரெக்டா? பட் இது கரெக்ட் இல்ல. கரெக்டா? இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு யாருக்கு அதிகம்னு பார்க்கணும். பாண்ட் லென்த் அப்படிங்கிறது. பாண்ட் லென்த் ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. பட் வேலன்ஸ் பாண்ட் தியரி படி இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. ஒன்னு பாண்டிங், இன்னொன்னு ஆன்டி பாண்டிங். இது பேஸ்ட் ஆன் தி கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி மாலிகுலர் ஆர்பிட்டல். மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம்ல ஒரு எலக்ட்ரான்ஸ் எதுக்கு வந்து பாண்ட் லென்த் அதிகம் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்னு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்க்கணும். எங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கும் அங்க ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ரிப்பல்ஷன் அதிகமா இருந்தா பாண்ட் லென்த் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும்? எப்போ இது சேமா பார்க்கணும்? பாண்ட் ஆர்டர் சேம். ஒரு மாலிகூல்ஸ்க்கு பாண்ட் ஆர்டர் சேமா இருக்கும்போது எதை செக் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் த ஆன்டிபாண்டி மாலிகுலர் ஆர்பிட்டல். ஆன்டிபாண்டி மாலிகுலர் ஆர்பிட்டல் சரி எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக ரிப்பல்ஷன் அதிகமாகும். பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் அதிகமான பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அட்ராக்ஷன் அதிகமான பாண்ட் லென்த் வந்து ஒரே பாண்ட் ஆர்டர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஒன்னு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், பாண்ட் லென்த் அதிகமா இருக்கும் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி படி. அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இந்த ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல். எப்பெல்லாம் ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் அதிகமாகுதோ அங்க என்ன அதிகமாகும்? பாண்ட் லென்த் வந்து அதிகமாகும். என்ன அதிகமாகும்? பாண்ட் லென்த். இப்போ ரெண்டு கேட்டகரி சேம். H2 plus க்கு பாண்ட் ஆர்டர் ஆஃப், H2 minus க்கு பாண்ட் ஆர்டர் ஆஃப். இப்போ ஆன்டிபாண்டிங் எதுல எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கு? H2 minus தான. இதன ஆன்டிபாண்டிங் எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கு. அப்ப ரிப்பல் இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க. இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1, இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை? 3. அப்ப ரிப்பல்ஷன் எதுல அதிகம்? H2 minus ரிப்பல்ஷன் அதிகம்னு சொன்னா பாண்ட் லென்த் அதிகம். அப்ப பாண்ட் லென்த்கான ஆர்டர் எக்ஸாக்ட் ஆர்டர் வந்து என்னது? அப்ப பாண்ட் லென்த்கான எக்ஸாக்ட் ஆர்டர் H2 minus அதுக்கப்புறம் H2 plus அதுக்கப்புறம் என்னது? சரிங்களா? இது வந்து பாண்ட் லென்த்கான ஆர்டர். சரிங்களா? இப்போ இதுல ஆக்சிடைஸ் பண்ண சொன்ன மாதிரி இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் H2 plus கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படினா H2 minus. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டல் கேட்டாங்கன்னா இது இந்த மாதிரி டயகிராம் வந்து ஈஸியா என்ன பண்ணணும்? சிம்பிளா 1s ஆர்பிட்டல் 2s ஆர்பிட்டல் சிம்பிள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஹீலியத்துக்கு பார்ப்போம். ஹீலியத்துல 0வா? ஒரு ஹீலியத்துல 2 எலக்ட்ரான் பிரசன்ட் இருக்கு. ரெண்டு ஹீலியத்துல பிரசன்ட் இருக்கும்போது இதுல ஒரு ஹீலியம் 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். முதல்ல பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், ஆன்டி பாண்டிங்ல ஃபில் பண்ணலாம். ரெண்டு என்ன ஆயிடும்? 0. அப்ப ஹீலியம் 2 does not exist னு படிச்சிருக்கோம். சரிங்களா? ஏன் பாண்ட் ஆர்டர் 0. ஆனா ஹீலியம் பிளஸ் He2 பிளஸ் ஆன் H2 மைனஸ் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும் பாருங்க. கரெக்ட்டா? அடுத்த கேஸ் வந்து He2 இது does not exist ஆகாது. பட் He2 பிளஸ் and He2 மைனஸ் இது ரெண்டு என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். He2 பிளஸ் என்ன அர்த்தம்? அப்ப எங்க இருந்து முதல்ல எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனும்? ஆன்டிபாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் H2 மைனஸ் அப்படினா அடுத்து வரக்கூடிய 2s ஆர்பிட்டல்ல பாண்டிங்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணனும். அதான் டயகிராம். அப்படி ஆட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இதுக்கு தனியா பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு பாண்ட் ஆர்டர் 0, இதுக்கு எவ்வளவு பாண்ட் ஆர்டர், இதுக்கு எவ்வளவு பாண்ட் ஆர்டர் பார்க்கணும். பாண்ட் ஆர்டர் சேமா வந்து என்ன பண்ணலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்க்கணும். அப்படி இல்ல எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் தி ஆன்டிபாடி மாலிகுலர் ஆர்பிட்டல். எலக்ட்ரான்ஸ் எங்க ஆன்டிபாடி மாலிகுலர் ஆர்பிட்டல் அதிகமாகுதோ அப்ப பாண்ட் லென்த் என்ன ஆகும்? அதிகமாகும். இது அடுத்து வரக்கூடிய கேட்டகரி. அதுக்கப்புறம் லித்தியம் அதோட சிம்பிள். ஏன்னா 1s2 கேன்சல் பண்ணிடலாமா? 2s எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான். ஒரு லித்தியத்துக்கு 2s ல ஒரு எலக்ட்ரான், இன்னொரு லித்தியத்துக்கு 2s ல ஒரு எலக்ட்ரான். இதெல்லாம் ஃபில் பண்ணனும். பாண்ட் அப்ப லித்தியத்துக்கு பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? 1. Li2 க்கு பாண்ட் ஆர்டர் வந்து என்னது? 1. அதே மாதிரி Li2 பிளஸ் கண்டுபிடிக்கலாமா? 0.5. Li2 மைனஸ் கண்டுபிடிச்சோம்னா 0.5. திரும்ப என்ன பண்ணனும்? பாண்ட் லென்த்க்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் தி பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங் அதுக்கு வச்சு பாண்ட் லென்த் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஹைட்ரஜன் ஹீலியம் லித்தியத்துக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா 1s ஆர்பிட்டல் 2s ஆர்பிட்டல் மட்டும் தான் இருக்கு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் வரக்கூடிய கேசஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று B2, C2, N2, O2, F2, Cl2, Br2, HF, CO, Cn மைனஸ் இதுதான் அடிக்கடி கொஸ்டின். இதான் லாஸ்ட் இயர் எப்படி தான் கேட்டது. சரிங்களா? H2 பிளஸ்க்கு எவ்வளோ பாண்ட் ஆர்டர் யூச்சிலையும் கேட்டிருந்தாங்க, பிக்கில தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் தெரிஞ்சா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். சொல்றது புரியுங்களா? அதனால் டயகிராம் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கு. இதில் கலர் கொடுக்குமா கொடுக்காதா? அதே மாதிரி
நல்லா கவனிங்க. இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே டயக்ராம் தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டும் ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இதில் இது சிக்மா ஒன்னஸ் கரெக்டா? சிக்மா ஒன்னஸ் இது என்னது? சிக்மா ஸ்டார் ஒன்னஸ் கரெக்டா இல்லையா? இப்போ நமக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் லைமன், பால்மன், பார்சல், பிராக்கெட், பண்ட்னு டிஃப்ரெண்ட் டைமான லைமன் சீரிஸ் இருக்கு, பால்மன் இருக்கு, பார்சல் இருக்கு. இப்போ இதில் சிக்மா டு சிக்மா ஸ்டார் அப்படிங்கிறத இருக்கிறதுல ஹையஸ்ட் எனர்ஜி கேப். நீங்கள் நம்ம இதில் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் படிக்கும்போது படிச்சிருப்போம். சிக்மா 5 non-bonding 5 star and sigma star. Which one of the following is the allowed transition, forbidden transition? எதெல்லாம் allowed, எதெல்லாம் forbidden, எதுக்கு எனர்ஜி கேப் அதிகம், எதுக்கு எனர்ஜி கேப் கம்மி அப்படிலாம் படிச்சிருப்போம். எதுக்கு எனர்ஜி கேப் அதிகம்? அப்போ எனர்ஜி கேப் அதிகமாக இருந்தால் ஹோமோ அண்ட் லூமோ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது? ஈஸியா ஜம்ப் ஆகாது. அப்படி எலக்ட்ரான் ஜம்ப் ஆகலை அப்படின்னா அங்கே கலரை வந்து கொடுக்காது. டிரான்சிஷன் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஜென்ரலாகவே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிக்மா டு சிக்மா ஸ்டார் இன் யூவி ரீஜன் அண்ட் ஐஆர் ரீஜன். சரிங்களா? விசிபிள் ரீஜனில் சம் கேசஸில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஏதாவது ஒரு கலரை கொடுக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் டிஃப்ரெண்ட் டைப்பான கலர் இருக்குது. நமக்கு H2 மட்டும் இல்லை, H2+ இருக்குது, H2- இருக்கு. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ கலரை ஜென்ரலாக எது கொடுக்காது அப்படின்னா சிக்மா டு சிக்மா ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கிறதுல ஹையஸ்ட் எனர்ஜி கேப். அது ஜென்ரலாகவே கலர் கொடுக்காது. 5 to 5 ஸ்டார் அப்படிங்கிறது இதுதான் எனர்ஜி கேப். இது கலரை கொடுக்கும். நான் பாண்டிங் டு 5 ஸ்டாரும் கலரை கொடுக்கும். நான் பாண்டிங் டு சிக்மா ஸ்டாரும் கலரை கொடுக்கும். அதே மாதிரி 10 to 10 ஸ்டார் அதுவும் கலரை கொடுக்கும். ஏன்னா ஹைலி இன்டென்ஸ் இருக்கக்கூடியது. அதை நம்ம லெபோர்ட்டி ஃபர்பிடனா இல்லை லெபோர்ட்டி அலோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர் இல்லை கோஆர்டினேஷன் கமிஷனில் அது படிப்போம். சரிங்களா? இங்கே ஜென்ரலாக விசிபிள் ரீஜனில் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது 5 to 5 ஸ்டார் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? கலரை கொடுக்கும் எல்லா விசிபிள் ரீஜன்லையுமே. சரிங்களா? எங்கெல்லாம் எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கோ அதில் என்ன ஆகாது? கலரை கொடுக்காது. எங்கெல்லாம் எனர்ஜி கேப் கம்மியாக இருக்கும் அதில் என்ன ஆகும்? கலரை கொடுக்கும். ஏன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரான் என்ன ஆகும்? டிரான்சிஷன் நடக்கலாம். சரிங்களா? அது சிக்மா டு சிக்மா ஸ்டார் இருந்தால் எனர்ஜி கேப் அதிகம். அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது? டிரான்சிஷன் நடக்காது. ஸோ கலரை கொடுக்காது. அதனால தான் H2 கேஸ் வந்து என்னது? கலர்லெஸ் கேஸ்னு படிப்போம். H2 கேஸுடைய கலர் என்னது? கலர் அது கலர்லெஸ். ஆனால் H2+ என்ன இருக்கலாம்? கலர். ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறதுக்கான நேச்சர் உண்டு. அது எந்த ரீஜனில் அப்படின்னா விசிபிள் ரீஜன். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ இதில் அந்த மாதிரி பார்ப்போம். சிக்மா டு சிக்மா ஸ்டார் எனர்ஜி கேப் ரொம்ப அதிகம். ஸோ கலர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ H2 கேஸை பொறுத்த வரைக்கும் கலர்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுலேயும் கலர் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருக்கு. சொல்றது புரியுங்களா? சீரிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கான்னு பார்க்கணும். ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் தான் பார்க்கணுமே தவிர அட்டாமிக் ஆர்பிட்டால பார்க்கக்கூடாது. இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் சென்டரில் பிரசன்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எங்கேயாவது சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது பேராமேக்னெட்டிக் நேச்சர். எல்லாமே பேரிங்கா இருந்தால் என்னது? அப்போ H2 என்னது? டயாமேக்னெட்டிக். H2+ பேராமேக்னெட்டிக். திரும்ப H2- பேராமேக்னெட்டிக் நேச்சர். அது என்னது? பேராமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ இதுல டிரான்சிஷன் நடக்குமா நடக்காத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து இந்த டிரான்சிஷன் நடக்கலாம். பட் எனர்ஜி கேப் அதிகம். இது எல்லாமே என்னது? சிக்மா டு சிக்மா ஸ்டார். இந்த மாதிரி எதை கண்டுபிடிக்கலாம்? இதுல டயாமேக்னெட்டிக்கா பேராமேக்னெட்டிக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதை வச்சு டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், அதே மாதிரி என்ன டிரான்சிஷன் நடக்குது, எது ஹோமோ எது லூமோன்னு கேட்பாங்க. ஹோமோன்னு என்ன அர்த்தம்? இது ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் ஹோமோ, இது லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் என்னது? லூமோ. இப்போ இது எது? ஹோமோ. இது ஆக்சுவலாக ஹோமோன்னு சொல்லலாம், இல்லைன்னா சோமோன்னு சொல்லலாம். சிங்கிளி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் இது சோமோ அல்லது ஹோமோ. இது லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் லூமோ. இப்போ இதுல அப்போ இது ஹோமோ, இது என்னது? லூமோ. சொல்லப்படுது. இந்த மாதிரி ஹோமோ லூமோ எதுன்னு கேட்பாங்க. நீங்க இன்னொரு கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா B2 மாலிகுல்ல 5 star 2px and 5 star 2p, which of the following molecules homo and lumo is the same energy level அல்லது different energy level அந்த மாதிரி கேட்பாங்க. 5 star 2px க்கோ 5 star 2py க்கோ அல்லது homo and lumo க்கோ இல்ல somo and lumo க்கோ எனர்ஜி கேப் சேமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய டயகிராம் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாமே நம்ம அந்த டயகிராம் பார்த்தோம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னா தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது H2 மாலிகுல், H2 ல இருந்து H2+ and H2-, அதுக்கப்புறம் ஹீலியம், அது எக்ஸிஸ்ட் ஆகாத காம்பவுண்டுக்கு போயிட்டு டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக்ல பார்க்க கூடாது. தொடர்பு புரியுங்களா? ஆனா ஹீலியம் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஹீலியம் 2+ என்ன ஆகும்? ஹீலியம் + எக்ஸிஸ்ட் ஆகும், ஹீலியம் - எக்ஸிஸ்ட் ஆகும். அதே மாதிரி லித்தியம் பாண்ட் ஆர்டர் 1, லித்தியம் Li2+ கண்டுபிடிக்கணும், Li2- கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் டயாமேக்னெட்டிக், இதெல்லாம் பேராமேக்னெட்டிக்னு பார்க்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பாண்ட் ஆர்டர் செக் பண்ணணும், எல்லாத்துக்கும் பாண்ட் லென்த். சரிங்களா? பாண்ட் லென்த் கண்டுபிடிக்கும் போது ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீசஸ், ரிப்பல்ஷன் இன்க்ரீசஸ், பாண்ட் லென்த் வில் பி இன்க்ரீசஸ். அப்படி இல்லைன்னா the number of electron present in the antibonding molecular orbital bond length will be increased. இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க? பாண்ட் லென்த்துக்கான ஆர்டர் வந்து எழுதணும். இப்படி பாண்ட் லென்த்துக்கான ஆர்டர் எழுதக்கூடாது.
சரிங்களா? பார்க்கறதுக்கு ரெண்டு பேருக்கும் பாண்ட் ஆர்டர் சேமாக இருந்தால் பாண்ட் லென்த் வந்து என்ன இல்லை சேம் இல்லான்றது எலக்ட்ரான்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா? எக்ஸாக்ட் ஆர்டர் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா?